அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹலீல் மௌலவி திஹாரி நூர்லிய ஜமாலியா மதரசாவிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு 2025 11ஆம் மாதம் 22ஆம் தேதி காலையில் 10:30 மணி. ஜமாலியா மதரசாவில் நடந்த இன்சிடென்ட் என்னமோ ஒரு கொலை என்பதாக அதை அப்படியே மீடியா அப்படியே உண்டாக்கிட்டாங்க. யுக்தி கிடைக்கணும், சாதாரணம் கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு தீர்வு வரணும் என்ற மாதிரி மீடியா அந்த சப்ஜெக்டை கொண்டு போகிறாங்க. அதில் எங்களுக்கு வேலை, அதில் எங்களுக்கு வேலையே இல்லை. ஆனால் உம்மத்துக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணும், அது எங்களோட கடமை. நான் இந்த சப்ஜெக்டை கேட்ட டைமில் அந்த 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 இப்போ 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 என்ன அடித்து கொண்டு தூக்கினேன், இப்படி தான் போகுது. அடித்து கொண்டுட்டு தூக்கினானோ என்ற செய்தி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பரப்பப்பட்டீங்க மீடியாக்களின் மூலமாக. மாமா කෙනෙක් කියන්න அது 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 மீடியாவுடைய லைன். அவங்களோட முறை, அவங்களோட அசில் அப்படித்தான். சப்ஜெக்டை கொஞ்சம் பெருசாக்கி விரிவாக்கி அப்படின்ட்டு பூசலாக்கி அதுக்கு பிறகு அவங்க வீரர்களாக மாறுற இதான் மீடியா கணக்கியாண்டோ ஏக்கன கத்தாக்கிறாண்டோ ஒன்று மேவிலா கண்ணம் மேகட்ட. அப்போ இந்த புள்ள 4:45 நாலரைக்கு இந்த புள்ள டாய்லெட் உள்ளுக்கு போடுது, வாஷ்ரூம் உள்ளுக்கு போடுது. பூரை கொள்ள 4:15 போடுறாங்க. 4:15 இந்த புள்ள டாய்லெட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லி அதுக்கடையில் அந்த புள்ள சிறுநீர் எல்லாம் கழிபட்டு அது 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 மனத்தாக்கமாவி ஐயோன்னு சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய சங்கடத்தோட நான் குளிச்சுட்டு வாரேன்ட்டு அப்படி வரக்கொள்ள டாய்லெட்ல இருந்து ஒரு புள்ள வெளியே வார. அந்த பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மஜானில் நானும் வாரேன், அவருடைய வயசுக்குள்ள மஜானில் நானும் வாரேன், இல்லைன்னா இப்போ கிளாஸ் உனக்கிட்ட நான் போறேன் அப்படின்ட்டு சில நேரம் நீ வரக்குள்ள நான் இல்லா அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னேன், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அந்த புள்ளையோட தனிப்பட்ட முறையில் எடுத்து கேட்டேன். மகன் உண்மையை சொல்லு, மகன் உண்மையை சொல்லு, வல்லாஹி சொல்லு, நீ உண்மையை. அவன் சொன்னான், நான் அப்படி சொன்னடிக்கு நான் இருக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு அது விளங்கல, அது சின்ன பிள்ளைகள், அதுக்கு விளங்காதே. அதுகளுக்கு விழாவே வித்தராய கொள்ள அவங்களுக்கு விளப்பம் போதா, அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் விளப்பம் போதா. அது கணக்கெடுக்கலாம் போய்த்தான். இவர் போனவர் உள்ளுக்கு போனவர் பல்லு விளக்கி இருந்தாராம், உள்ளுக்கு பூந்தாராம். உள்ளுக்கு பூந்துட்டு 4:45 இவங்க பாக்குறாங்க, புள்ளைய காணும். 4:45 டீ குடிக்கணும், வரல புள்ள. அப்ப டக்குனு மாதிரி பாரு அவனை பாரு, அவன் இங்கேன்னு பாரு தேடி பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லத்தோட பார்த்தா ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை, இதுலேயும் இல்லை, படுக்காரையிலையும் இல்லை. அப்படியே வந்து டாய்லெட்டை பார்த்தா டாய்லெட் எல்லாம் திறந்து டாய்லெட் ஒன்று மூடி. அப்போ பேசி சொல்லிக்கு எல்லா டாய்லெட்டும் திறந்தீங்க, ஒரு டாய்லெட் மட்டும் மூடி கிடக்குது அப்படி ஏண்டியாம். அந்த புள்ள அவ தனிப்பட்ட முறையில் எடுத்து கேட்டான், அடே யாடா சொல்லி தந்து இதெல்லாம் அப்படி கேட்டான். யாடா சொல்லி ஒருத்தரும் சொல்லி தரல, இதான் உண்மை ஹஸ்ரத், இதான் உண்மை ஹஸ்ரத், யாரும் சொல்லி தந்தது இல்லைன்னு சொல்லி அந்த புள்ள நான் சும்மா நாங்கள் புண்ணாக்கு திங்கிற இல்லே, நாங்கள் சோறுத்தானே திங்கிரி, நாங்கள் பைத்தியாரம் இல்லை. අපිට வாட்ஸ்அப் පිස්සු නෑ, யூடியூப் පිස්සු නෑ. අපිට ඕනේ සමතයකරන්න. உண்மையை சொல்லு மகன், இல்லை ஹஸ்ரத் இதான் உண்மை. அப்போ டாய்லெட் மூடிருந்துச்சு. அப்போ ஹஸ்ரத் பேசினடிக்கே பாரு கொஞ்சம் ஏறி பாரு, அடுத்த டாய்லெட்டால் ஏறி பாரு என்று சொல்லி ஏறி எட்டி பார்த்தவன் அவனையும் பிடிச்சி கேட்டேன், இங்க வா என்னத்தை இந்த கதையை சொல்லு. இல்லை டாய்லெட் மூடிது, நான் என்ன அதில் சின்ன எட்டி பார்க்க சொல்லி எட்டி பார்த்தா தூங்கி கொண்டிருக்குது. உடனே டக்குன்னு லொக்க திறந்து குனிஞ்சு அப்படியே லொக்க திறந்து டக்குன்னு போய்த்து ஹஸ்ரத் மாதிரி 2 பேரும் டக்குன்னு அவுத்தெடுத்த. ஏன்னா புள்ள இப்ப ஒரு ரவர் இல்லை சப்ஜெக்ட் எல்லாமே பேபாக உயிரோடு இருப்பான், காப்பாத்த ஏழும்னு நினைச்சு கழட்டி எடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். இதுதான் நடந்த ஃபேக்ட், இதான் நடந்த உண்மை. சுபஹானல்லாஹ், இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்குது. இது ஆகப்பெரிய உண்மை உண்டு. சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட உம்மமாருக்கு தான் ஆத்திரம் கூட. சுபஹானல்லாஹ். அடே மையத்தூட்ட நடக்க வேண்டிய முறையை படிங்கடா, மீடியாக்காரங்கடா, முறையை படிங்க, ஆறுதல் படுத்துங்கடா. தாயை தாப்பனை போட்டு கிண்டி கிளறி ஆத்திரத்தை உண்டாக்கி அவங்களை சுபஹானல்லாஹ் அமைதிப்படுத்துங்கடா, ஆத்திரத்தை உண்டாக்காம.
புள்ளைய கொண்டு தூக்கிறீங்க இப்படி என்று அந்த தாய்தாப்பட்ட செல்றியா அப்படி செல்ற முறையோண்டு ஈயாடா அப்படி சரி கொண்டுதான் தூக்கி நண்டு சொல்லி வை எங்களுக்கு இல்லமாடா தீர்ப்பெடுக்க உலமாக்களை நாங்களும் அடிச்சு கொண்டு தூக்க வாடா கக்குசுல நீ செய்யலுமா எங்களுக்கு அந்த வேலை செய்யலுமா அல்கமுல் ஹாக்கிமி நீதியான நேர்மையான ரப்பு அவன் தீர்ப்பு கொடுப்பான் அந்த தாய் தாப்பனுக்கு நான் சொல்றேன் பாப்பா நீ எங்களுக்கும் புள்ள குட்டிய லீகி பேரம் பேத்திய லீகி அந்த வயசு பிள்ளைகளோட நாங்க கொஞ்சம் பழகுறோம் எங்களுக்கும் ஆத்திரம் ஈகி எங்களுக்கும் கவலைக்கு சுபஹானல்லாஹ் நாங்க அதுகளுக்கு ஒன்னும் சொல்ற இல்லை ஆனா அல்லாஹ் பெரும் கூலியை தந்தான் உங்களோட பிள்ளைய வச்சவங்களுக்கு எல்லாம் விளைக்கோங்க ஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரும் கூலி ஷஹீதுடைய தாயும் தகப்பனும் ஷஹீதுடைய தாயும் தகப்பனும் ஷஹீதுக்கு நேரடியா சொர்க்கம் கேள்வி பதிலே கிடையாது போற நேரம் தாயும் தகப்பனையும் அழைச்சு கொண்டு போறதுக்குரிய பவரையும் அல்லாஹ் கொடுப்பான் அந்த பிள்ளைக்கு ஷஹீது அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்ட குழந்தை தாயும் தகப்பனையும் கூட்டிக் கொண்டே போவான் சுப்ஹானல்லாஹ் அந்த தாயின் தகப்பனுக்கு நாங்க ஆறுதல் சொல்றோம் நீங்க தீர்ப்பெடுக்க போவானோம் இதுக்கு தீர்ப்பெடுக்க போவானோம் தீர்ப்பெல்லாம் வந்தாச்சு எல்லாம் நான் கண்ணால பார்த்தேன் தீர்ப்பெல்லாம் வந்தாச்சு சிஐடி ஆபீஸால பல முறை 15 முறைக்கு மேல இன்றைக்கு வாரம் நாளைக்கு வரல நாளைக்கு வாரம் இன்றைக்கு வரல இப்படி பல ஆள் மாறி 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 தனிப்பட்ட முறையில எல்லாரையும் விசாரிச்சு எல்லா தெளிவுகளும் அவங்க எடுக்கப்பட்டிருக்குது எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்குது ஏதோ பிள்ளையோட தக்தீர் முடிஞ்சு நாங்க தக்தீரை பொருந்திக்கணும் மூமிங்கள் தக்தீரை பொருந்திக்கொள்ளணும் போறதான் எல்லாரும் போறதான் நானும் போறேன் நீங்களும் போற முந்தி பிந்தி போற எப்படியும் போறதான் சுபஹானல்லாஹ் ஆகவே இது உண்மை அடுத்தது இன்னும் ஒன்று சொன்னாங்கோ மீடியாவில் ஒரு புள்ள மதுரசாயில் இது போகலேண்டு 15 உலமாக்கள் பைத்திக்குது மையத்தில் கலந்து கொள்றதுக்காக வேண்டி மையத்தில் கலந்து கொள்றதுக்கு 15 உலமாக்கள் மதரசாயிலிருந்து பயிருக்கு தொழுகை வரைக்கும் கடைசி வரைக்கும் மையத்தை அடக்கும் வரைக்கும் முழுமையான முறையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது பச்சை பொய் அபாண்டமான பொய் மக்களுக்கு சந்தேகத்தை உண்டாகக்கூடிய பொய் உண்டது சின்னவன் வாபஸ் பெரு எங்களுக்கு வேலை நீ வாபஸ் பெத்தாலும் உண்டு பெத்தாட்டும் உண்டு பதுவாவை நீ சம்பாரிச்சு அது விஷயம் வேறு எங்களுக்கு வேலை இல்ல ஆனா உம்மத்து விளைங்கோங்க ஒருத்தராலும் போகலன்றது பச்சை அபாண்டமான அம்பட்டமான பொய் 15 உலமாக்கள் பேத்திக்கிறாங்க சுபஹானல்லாஹ் முழுமையான முறையில் கவலையோட உலமாக்கள் எல்லாம் தக்குவாதாரிகளான உலமாக்கள் எங்கட அங்க ஓதிக்கூடிய எங்கட புள்ள குட்டியல் உஸ்தாதுமார்கள் எல்லாம் அழகான முறையில மாஷா அல்லாண்டு அழகான முறையில் மாணவர்கள் 45 பேர் பேத்திக்கிறாங்க ஒரு பஸ்ஸுக்கு பேத்திக்குது ஒரு குஞ்சு கலந்து கொள்ளலன்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரையும் கலப்பட்டி கொள்ளையலாம் எக்ஸாம் நடக்குது இம்திஹான் நடக்குது 45 பிள்ளைகளை புறக்கி எடுத்து அனுப்பிக்கிறாங்க நல்ல பக்குவமான பருவமான நல்ல மூத்த பிள்ளையில புறக்கி 45 பேர் கிளாஸ் பிள்ளைகள் வரல கிளாஸ் பிள்ளைகள் போயலாம் அதுகள் அனுப்பல ஆனா 45 மாணவர்களும் 15 உலமாக்களும் உஸ்தாதுமார்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறான் எல்லாரும் கிண்டி 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 ஆத்திரப்படுத்தி அவசரப்படுத்தி அந்த தாய் பொறுமையோட இருந்து அடக்கினாவே அவ அந்த குழந்தைய பொறுமையோடு ஏமா உங்களுக்கு நல்ல கூலி அல்லாத்தலா தருவான் நீங்க உங்களோட பொறுமைக்கு அல்லாத்தால உங்களுக்கு வேறையா சொர்க்கம் உண்டு அல்லாத்தால ஒரு தயார்படுத்துவான் உங்களுக்கு வேறையா சொர்க்கம் உண்டு அது மட்டுமல்ல உங்களோட குழந்தை உங்களே கூட்டி கொண்டு தான் போவான் சொர்க்கத்துக்கு இது சந்தேகமே இல்லை சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போற தாயின் தகப்பனும் அந்த குழந்தை சுபஹானல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியசாலி உண்டு அது நான் மௌத்தா போனது கவலை எங்களுக்கு நாங்க மிருகங்கள் அல்ல மனித உணர்வுகள் உள்ளவர்கள் எங்களுக்கு தெரியுமா உங்களோட வருத்தம் என்னாண்டு விளங்குற ஆனா ஏதோ தக்தீர் முடிஞ்சு தக்தீர் நடந்தாச்சு ஒரு அமைப்போடு நடந்த நீ என்ன செய்ய பழி வாங்கலுமா பழி வாங்குற இஸ்லாத்துல முறையா இல்ல மத்த குழந்தைங்க நடக்கப்படாது இப்படி நடக்கலைடா ஒண்ணுமே நடக்கலைடா அப்படி அடிச்சு கொண்டிருந்தா தான் மத்த புள்ளைகள் நடக்கப்படாது ஒரு பிள்ளைக்கும் நடக்கிறல்ல எந்த மதரசாலையும் இப்படி நடக்கிறல்ல நல்லா விளையக்கோங்க தக்குவா நீங்க நினைக்க வேணாம் மதரசாக்கள்னு சொல்லி பிம்பக்கான பிம்பு ரோட்டி கக்கின்னு நீங்க மடமொண்டு மாதிரி என்று சொல்லி பெரிய சிலபஸ் போட்டு பசுந்தான முறைக்கு இன்றைக்கு நாட்டில தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு மதரசா உண்டு தான் ஜமாலியா மதரசா இது நாங்க இதை பேசுறதை கொண்டு நீங்க நினைக்க வேணாம் இனாம் ஆச்சாரன் எங்களுக்கு பொத்தினு சொல்லி இனாம் ஆச்சாரம் பட விடாக்குனா இனாம் ஆச்சார் கவுது இனாம் ஆச்சார்
අපිට යාගේ වැඩක් නැහැ. அவட்ட பொருளாதாரம் தீனுக்கு பயன்படுத்தப்படுது. போலீஸுக்கு போலீஸுக்கெல்லாம் பொத்தி எல்லாரையும் அடக்கி கொரோனாவுக்கும் கொடுத்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சார் அவர் சல்லியால் என்ற மாதிரி செய்தி போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி செய்தியே இல்லை, அந்த மாதிரி செய்தியே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த செய்தியே இல்லை. எல்லாமே ஒபிசியலாக லீகலாக பசுந்தாகத்தான் நடந்த. அந்த தாயின் தகப்பனும் என் பிள்ளைய வெட்டவானம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவானம் என்று சொன்னேன். ஆனா நிர்வாகம் தான் சொன்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை, அதுல ஒன்றும் குறைபாடு வராது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்து அவங்க வானான்னு சொன்னாங்க. எந்த விதமான ஒரு அது தற்கொலை தூங்கி புள்ளட களத்தோடையா அமைகிறே அது செய்தி அதை விடுங்களேன். அது என்னது குரல் வள ஈனாவே மௌத்தா போரைத்தான் குரல் வள ஈனான் பிஞ்சு புள்ளையில இல்லையா 12 வயசு சொன்னா நரம்புகள் முத்தின நரம்புகளும் இல்லை, முத்தின முள்ளுகளும் இல்லை, கடார் புடாரன் தூங்கி தடமாறத்துக்குடியான வயசும் இல்லை. புள்ள ஏதோ ஷஹீதாயின் ஆண்டவனே, புள்ள ஷஹீதாயின். இந்த அம்மாச்சார் பேசக்கொள்ள சொன்ன ஏண்ட புள்ள இந்த 170 ஏண்ட புள்ளையில சொல்லு, ஏண்ட புள்ளையில் 170 ஏண்ட புள்ளையில். நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு அடிச்சான்னு கேட்டு தான் நான் சாப்பாடு அடிக்கிறேன். புள்ளையில் சாப்பாடு அடிச்சா கேட்டுட்டு தான் நான் சாப்பாடு அடிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தன்முள்ள மனுஷன் அந்த மனுஷன். சல்லியை கொடுத்து எல்லாத்தையும் வாயை பொத்த வச்சு எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட் வேலையை ஒன்று பார்த்தாருன்னு சொல்லி இன்னைக்கு மீடியா இவனோட பைத்தியார மீடியா முங்கெனியான்னு மேய்க்குது. அல்லா பாதுகாக்கணும். இவனுக்கு வேறையா சப்ஜெக்ட் ஒன்று ஈகி அல்லா வேறையா வச்சுக்கான் இந்த மாதிரி பூசல்களை கிளப்புறதுக்கு. ஆறுதல் படுத்த படிங்க. தாயே உங்களோட குழந்தை ஷஹீதாயின, அல்லா அவங்களுக்கு பெரிய கூலியை தருவான், பொறுமையா இருங்கன்னு சொல்லி அவ ஆறுதல் படுத்த. அப்படி ஆறுதல் படுத்தி செஞ்சைத்தான் விஷயம் அடக்கினை புறைத்தான் எல்லா குழப்பமும் வந்த மீடியாக்காரன் கிண்டின பசுந்தா தான் இருந்த அந்த மனுஷி ஒரு பேச்சும் பேசல. சுப்ஹானல்லாஹ். ஷவர்லே பெரியார்களே, அல்லா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அழகான கூலிகள் அல்லா தாலா துனியாவிலையும் கொடுக்கட்டும், ஆகிரத்துல மேல்மிச்சமாகவும் கொடுக்கட்டும். நாங்க துவா செய்யறோமா ஏமா தாயே, நாங்க துவா செய்யறோமா உங்களுக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், இந்த விஷயத்தை விட்டுடுங்க. இந்த மீடியாக்காரன் வந்தா பேச வேணாம், முங்கர் நக்கீர் மாதிரி கேள்விகளை கேட்பானுவல். பச்சாத்துக்கு வேலை இல்லை, அவனெல்லாம் வீரர்களாக பாக்குறாங்க. சாதிச்சது ஒன்றும் கிடையாது. தீர்ப்பெல்லாம் எழுதி முடிஞ்சு சிஐடியால முழுமையான முறையில் தீர்ப்பை கொடுத்தீங்கிறான். எல்லாம் லீகலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறான். 15 பேனை மட்டும் 15 முறையும் 15 பேருவார். இப்ப நான் பேசி கொண்டிருக்க கொள்ள வந்த எஸ்பி ஆபீஸால சுப்ஹானல்லாஹ். இப்ப அவர் தனித்தனியா எடுத்து குழந்தையில விசாரிக்கிறான், ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து விசாரிக்கிறான். புள்ளை அடிச்சு கொண்டு தூக்கி நண்டுச்சுன்னா அந்த பொடியன் டாய்லெட்ல இருந்து வெளியே வரக்கொள்ள இவன் முன்னுக்கு ஆகுற அடே இனி நானும் வாரேன் மச்சான், கொஞ்சம் இனிடா நானும் வாரன் என்று சொல்லி அவன் உள்ளுக்கு போடுற. இவன் 7 ஆண்டு எனக்கு கிளாஸுக்கு போச்சவனுக்கு நான் போறடா நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லி சில நேரம் நீ வரக்கொள்ள நான் இல்லடா அப்படி என்றும் சொன்னான். இனி நான் கேட்ட மயன் என்ன போய் அடே யார் சொல்லி தந்தை இல்ல அது அவன் சொன்னா நான் தான் சொல்றேன், எனக்காக யோசனை கொண்டு வரல அப்படி என்றான். சுப்ஹானல்லாஹ். உண்மையின் இதெல்லாம் உண்மையின் 45 மாணவர்கள் பேத்திக்கிறாங்க, 15 உலமாக்கள் பேத்திக்கிறாங்க மையத்துக்கு. அதுக்கு பின்னால மத்த நாத்து மறுநாள் 3 உஸ்தாதுமார்கள் பேத்திக்கிறாங்க. 3 உஸ்தாதுமார்கள் போடாங்க நிர்வாகத்துடைய தலைமை கீழே. சுப்ஹானல்லாஹ். இனி ஐநூறு பதட்டமான சூழ்நிலை உண்டு. பதட்டமாகிட்டானுவல், ஆறுதல் படுத்த வேண்டியத்தை ஆத்திரப்பட வச்சுட்டானுவல் மீடியா. இப்ப கிண்டி போட்டு இப்ப உஸ்தாதுமாரு பயந்துட்டாங்க. பெரிய பிரச்சனையே அவங்களுக்கும் இதுகளை அறிவிச்சுக்கொள்ள பிடிச்சுக்கொள்ள அவங்களுக்கும் மூடு இல்லா போச்சு. என்னடா பண்றேன் என்னடா செல்றேன் என்று அவங்களுக்கும் மூடு இல்லை. அவங்களுக்கு இந்த மீடியாக்கள் இதுகளை பேசி பழக்கம் ஒன்று இல்லை. அந்த உலமாக்கள் அவங்க தரிசனம் நிற்கிற ஆட்கள், அவங்களுக்கும் இது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை உண்டாவின. நீ அவங்க இதெல்லாம் ஏன் செல்லலைன்னு கேட்டா செல்றதுக்குரிய சூழ்நிலை ஒன்று இல்லை. நீ என்ன செய்ய சூழ்நிலை ஒன்று இல்லை. முழுமையான முறையில அறிஞ்சு விசாரிச்சு எடுக்கிறதுக்கு தான் அடியே அல்லாஹ் என்னை அனுப்புகிறான். நான் எல்லாம் எடுத்தேன், எந்த விதமான சந்தேகமும் கொள்ளவானம். உலமாக்கள் அப்படியே அரக்கர்கள் அல்ல, மதரசால தண்டனை கொடுக்கிற மடங்கள் அல்ல பொடி மக்னிமை. காலல்லாஹ் தஆலா கால ரசூலுல்லாஹ் கால அல்லாஹ் தஆலா கால ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்கக்கூடிய தளம்.
ஒரு நாளைக்கு 40 பேர் காலல்லாஹ் தாலா கால ரசூலுல்லாஹ் காலல்லாஹ் தாலா கால ரசூலுல்லாஹ்னு சொல்லி உட உள்ள மென்மையாகும் அல்லாஹ்க்காக வேண்டி சொன்னா மென்மையாகும். சுப்ஹானல்லாஹ். அப்படியாப்பட்ட இல்ம படிச்சு கொடுக்கிற இடம். நீங்க அப்படி நினைக்க வேணும். இன்னைக்கு தள்ள நிமிந்து நடக்குது ஜமாலியா. மாஷா அல்லாஹ். ஜமாலியா மாஷா அல்லாஹ். அதை உள்ளுக்கு போக்கொள்ள இருந்த புள்ள அதை உள்ளுக்கு இருந்து வெளியே வார இவர் போக்கொள்ள அவர் வெளியே வார அந்த புள்ள நூறுலேயே சேர்ந்த புள்ளி உண்டு. நான் புள்ளிட்ட அதட்டி கேட்டேன். டேய் உண்மையை பேசு, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்லு, நீ யாரும் சொல்லி தந்ததை செல்லாதே. இல்ல ஒருத்தரும் சொல்லி தந்தல, நான் சொல்ற சப்ஜெக்ட் நான் வெளியே வரக்குள்ள அவன் பூரா போறான், நீ மச்சான் நானும் வாரேன்னு சொல்ல, நான் நினைச்சு உனக்கு நான் போறேன்னு நான் பெய்த்தேன். அவன் சொல்றான் அடே கொண்டு தூக்கினடா நடந்துச்சு, சப்ஜெக்ட் நடந்துச்சு. அதுக்கு நாங்க இப்படி ஆத்திரம் உண்டாக்கலுமா? உம்மத்தை ஆத்திரப்படல் செய்யலுமா? முழு உம்மத்தையும் கிண்டினான் இந்த மீடியா. முழு உம்மத்தையும் மீடியா காரணம். என்னமோ மீடியா காரணம் பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணினான். இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீங்க தேவையில்ல, சிஐடிக்கு இதை வந்தீங்கிறான். மூஞ்சி கொடுத்து தான் ஈக்கிற உலமாக்கல் தைரியமா, எந்த நடுக்கமும் பயமும் அச்சமும் இல்லாம அழகான முறையில் தெளிவான முறையில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எடுத்து கொடுக்குற, தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றான். கட்ட உத்தர தனித்தனியா எடுக்கிறீ, பிள்ளைகள்ட்ட தனித்தனியா எடுக்கிறீ, காமரையில போட்டு மூடி பசுதா வச்சுக்கிறான். அவங்க எல்லாம் பதிவு செஞ்சு கொள்றான். சுப்ஹானல்லாஹ். ஆவே எங்களோட உம்மத்து வணங்கிக்கோங்கோ, தயவு செஞ்சு தப்ப அபிப்பிராயங்கள் எடுக்குவானம். இன்ன பாதுல்லா நீஸ்மோன் சில நாங்க நினைக்கிறதெல்லாம் பாவம் என்று சொல்லி வாரு. நீங்க நினைக்கிறீங்க சிலதுகள், அதுகள் பாவம். உங்களுக்கு எங்கேயுமே அதுகளை தொடைக்கல, அப்படியாப்பட்ட பாவம். அதுக்கு விஸ்தர அதுக்கு தப்சீர் வேற ஆகி நான் செல்ற டைம் இல்லை, அதுக்கு செல்ல டைம் இல்லை. அதுக்கு அந்த பாவத்தை எது ஒன்றுமே செய்யல. அந்த பாவம் நிரந்தரமாயிக்கும். பட்டு மாளுவான், மாட்டிக்கொள்வான். நினைச்சது முழு உம்மத்தையுமே நினைப்பாக்கிட்டானே இவனோல். முழு உம்மத்தையுமே கிண்டினானோலே, கிளறானோலே, எல்லாட்டு உள்ளத்தையும் சந்தேகத்தை விதைச்சிட்டானோலே. சுப்ஹானல்லாஹ். இந்த மீடியா காரணோல். ஆகவே சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த குடும்பத்தை நான் சந்திக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். நான் போகணும். இன்றைக்கு டைம் இல்லை எனக்கு, நான் போகணும். அந்த தாயை சந்திக்கணும், அந்த தாய்க்கு ஆறுதல் படுத்தணும், அமைதிப்படுத்தணும். அந்த தாயை கிண்டி எடுத்தாலும் பரவாயில்லை என்றாலே இப்ப அடே அழகான முறையில் கொண்டு வைத்து அடக்கிட்டு வந்த அந்த ஷஹீதுடைய ஜனாசாவை கிண்டி எடுத்தாலும் பரவாயில்லை, செக் பண்ணுங்கோ, என்ன பிள்ளை அடிச்சு கொண்டு சொல்லி அந்த அளவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிட்டானோ இந்த மீடியா. எவ்வளவு கேவலம் என்று பாருங்களேன். ஒரு ஷஹீத் அலி ஆண்டவனே, அதை கிண்டி எடுக்கலுமா? கிண்டி எடுத்து மீள் பரிசோதனை செய்யறதுக்கு என்னடா தடயமீகி? ஒரு தடயமும் இல்லை, ஒரு ஜாதியும் இல்லை. என்னமோ முள்ளொடைஞ்சு இல்லையா? முள்ளொடைகிறது முத்தின முள் அல்லடா உடைகிறதுக்கு, பிஞ்சு முள்ளு. நெசிக்கினாலே போதும், கொஞ்சம் நெசிக்கினாலே போதும், குரல் வள நெசிக்கினாலே போதும், மூச்சு போய்த்திரும். வெள்ளப்பம் கட்டவன்கள் எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதான் உண்மை, இதான் ஹக்கா, இது ஹக்கு. நான் யாருக்காக வேண்டியும் பேசுறது. எல்லாரும் சொல்லுவானோ இனாமாஜியார் பொத்திப்பாரு, கலில் மோலைக்கு இனாமாஜியார் பொத்திப்பாரு. நான் ரிசி முஃப்திக்கு பேச நேரத்தில் சொன்னேன், முஃப்தி சாப் என்னமாலும் பொத்திப்பார் அப்படி என்று. அப்படித்தானே சொன்னானுவல். முஃப்தி சாப்புக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லை, முஃப்தி சாப் நானும் பேசுறதே இல்லை, வருஷ கணக்கு பேசியே இல்லை, டெலிஃபோன் நம்பர் எனக்கு தெரியவே தெரியா, நான் அவரோட பேசியே இல்லை. ஆனா நான் ஹக்க பேசினேன். இனாமாஜியார் நான் கண்டும் இல்லை, இனாமாஜியோட பேசியும் இல்லை. இனாமாஜியார் அப்படி விடாங்க. அவருடைய பொருளாதாரம் அல்லாட தீனுக்கு செலவழிக்கப்படுது, அவரை நாங்கள் கண்ணியப்படுத்துறோம், அது விஷயம் பேரு. கண்ணியப்படுத்துறோம், மரியாதை செய்யறோம், அவருக்கு துவா செய்யறோம். அவருக்கு நாங்க அழகான முறையில் பில்டிங் அடிச்சு கட்டி வச்சுக்கிறாரு. மாஷா அல்லாஹ். இன்னும் பிளான் பண்ணிக்கிறாரு புள்ள ஊட்டியலுக்கு தேவையான ஏண்ட புள்ள அது ஏண்ட புள்ள. சுப்ஹானல்லாஹ். இப்படி யாரப்பா பேசுறேன்? ஹைர் நல்ல இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபையினால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இந்த விஷயத்தில் தெளிவொண்டு பெறுங்கோ. அது கொலை அல்ல, தற்கொலை என்பது நிரூபணமாக விட்டது. அது சம்பூர்ணமான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் எல்லா அதிகரண வைத்திய நிலதாரிகள் සහතිකෙ තියෙන්නේ මේක සම්පූර්ණයෙන්ම සියදිවි නසා ගැනීමක්. බෙල්ල වැල දාලා අර කොරල් වැල ඉරීනத்தினால வந்த அந்த மூச்சு திணறலின் மூலமாக வந்த மையத்து. அடிச்சு கொண்டு தூக்கினதல்ல. அந்த தடயங்களே இல்லை. வைத்திய வார்த்தாவே மேக்கக் நே. உண்டாக்காதீங்க. அந்த உண்மை வாப்பை அமைதிப்படுத்துங்கடா.
தாயை தாப்பனி பாவம் பழைய புள்ளைய பறி கொடுத்து நிக்கிற பரிதாபமான காரணத்தை நிக்கிறது. அமைதிப்படுத்த பழகுங்கடா. மையத்துட்டு போனா முறைய படிங்கடா. முங்கர் நக்கீர் மாதிரி கேள்விகளை கேட்டு 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 அந்த மனுஷியை பைத்தியாரனாக்கி அந்த அது வாப்பா அமைதியான மனுஷன். வாப்பா அழகான முறையில் சிந்தனை செய்யக்கூடிய மனுஷன். அல்லாட கிருபையினால ஆத்திரம் அவசரம் அவருக்கு இல்லை. அவர் நிதானம் ஆயிட்டார். ஆனா உம்மாவை கிண்டினானுவல், உம்மோட பலகீனத்தை பாவிச்சானுவல். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்துல தெளிவுண்டு அல்லாஹ் தரட்டும். முழு பேரும் விளங்கிக்கோங்கோ. இதான் உண்மையான ஹக்கான விஷயம். நான் அவள் இன்னும் சில விஷயங்களுக்கு நான் பேசுறேன். கிளிப் நீண்டதாயிருச்சு. இனி எங்கிட்ட ஒன்றிக்கு நாங்கள் பேசினா நீண்டதா பேசுகிறேன், விளக்கமா பேசுகிறேன், குவாலிட்டியா பேசுகிறேன். நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறதில்ல. அது நேரம் வாட்ஸ்அப்பில் கதாகரணைக்கே நெமே மாம இந்த ஹிட்லைக்கா தெம்மா இதுக்கு கமெண்ட்ஸ் போட்டுவானுவல். இனாமாஜர்கிட்ட புழுங்கிக்கிறார் இவர் பைத்து இனாமாஜர்கிட்ட நம்ம புழுங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லி தாப்பியாவும் அல்லா மீது சத்தியம் அல்லாக்கா வேண்டித்தான் இந்த பிரயாணம் நான் வந்தேன். 15,000 டீசல் அடிச்சுக்கொண்டு என் சொந்த வாகனத்துல அல்லாஹ்காண்டி தான் வந்தேன். உம்மத்துக்கு ஒரு தெளிவண்ண கொடுக்கணும்ன்றதுக்காண்டி வந்தேன். வேறொன்றும் இல்லை. எங்களுக்கு சும்மா நிக்கலும் எங்க வீட்டுல வேலையை பார்த்து கொண்டு சும்மி கேளும். நாங்க வந்து இந்த உம்மத்துக்கு தெளிவை கொடுக்கணும். அந்த குடும்பத்தை அமைதிப்படுத்தணும். அல்லாஹ் மீது சத்தியமா செல்றேன், அந்த தாயின் தகப்பனும் விளைக்கோங்கோ. நீங்க சொர்க்கவாதியா? உங்களோட படியும் சொர்க்கம் போவான், அது நிச்சயம். போக்கொள்ள உண்மையும் வாப்பையும் கூட்டி கொண்டு போவான். எழுதிக்கோங்க. துனியால தண்டனை கொடுக்க நினைக்க வேணாம். துனியால தண்டனை கொடுக்கறதுக்கு அப்புல் ஆலமீன் கொடுப்பான். அதாவது ஏமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா உமை ஏமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா. நன்மை செஞ்சாலும் அல்லா தலா கேட்பான், தீமை செஞ்சாலும் கேட்பான். பயப்படவே வானம். அல்லா தலா அது கொலையாக இருந்திருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் வரிசைகளை தருவான், சிறப்புகளை தருவான். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு துனியாவில வேணுமா ஆகிரத்துல வேணுமா? ஏமா தாயே துனியாவில வேணுமா ஆகிரத்துல வேணுமா? ஆகிரத்துல எடுங்கோம்மா, ஆகிரத்துல எடுங்கோ. புள்ள பைத்து மௌத்து முடிஞ்சு இப்ப உசிறு கொடுக்கலா. எத்தனை யூடியூப் மீடியாக்காரர் வந்தாலும் உசிறு கொடுக்கலா. இல்ல மத்த பிள்ளை நடக்கப்படாது. நடக்கலேடா அப்படி ஒன்று நடக்கலேடா நடக்கூடாது. ஓ நடக்கலடா நடக்கூடாதுன்னு சொல்றீ. மௌத்த நிப்பாட்டேலுமா? சுப்ஹானல்லாஹ். ஆவே நம் அனைவருக்கும் அல்லா தாலா இதுல மேலான தெளிவையும் விளக்கத்தையும் அல்லா தாலா தந்தருள்வானாக. அல்ல இது பிற சந்தேகம் நினைக்க வேணாம். உங்களோட குழந்தை குட்டியில கோந்து போடுங்க. மாஷா அல்லா. இந்த மதரசாயில நல்ல அழகான மதரசா. மாஷா அல்லா. நல்ல தெளிவான அமைப்புல போகுது. மாஷா அல்லா. அல்லாஹ் கிருபையினால இம்திஹான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த தாய்க்கு தகப்பனுக்கு துவா செஞ்சு 7 பேரு 24 மணி நேரம் ஜிக்ரு. தாய்க்கு தகப்பனுக்கும் துவா செஞ்சு கண்ணால பார்த்தேன். 24 மணி நேரம் ஜிக்ரு. 24 மணி நேரம் ஹஜ்ரத் 24 மணி நேரம் ஜிக்ரு. தாய்க்கு தகப்பனுக்கு துவா செஞ்சு. எல்லாருக்கும் புள்ள குட்டிகள் ஈகி, எங்களுக்கும் ஈகி. ஆண்டவனே எங்களுக்கு மாத்திரமே. அந்த தாய்க்கு தகப்பனுக்கும் துவா செஞ்சு, அந்த குடும்பத்தாருக்கு துவா செஞ்சு, அந்த பொடியனுக்கு துவா செஞ்சு 24 மணி நேரம் ஜிக்ரு அண்டையிலிருந்து இந்த 3ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டே இருக்குது. நானும் கண்ணால பார்த்தேன். கவலையோடு திக்ரு செய்யறாங்க. மேலான நன்மையை கூடிய அல்லான்னு சொல்லி அந்த புள்ளையிட பாவத்தை மன்னி அல்லா தெரியாத்தனத்துல செஞ்சாயா அல்லாண்டு துவாக்கு போட்டு இருக்குது. 24 மணி நேரம் நடந்து கொண்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஹராபாக்கி நாசமாகி கொள்ளவானம். இதெல்லாம் நாசமாகத்தான் பார்க்க இந்த மீடியாக்காரன் எங்களுக்கு வேலை. யார் எந்த மீடியாக்காரனோட பேச வானம். அந்த தாய்க்கு தாப்பனுக்கு நான் சொல்றேன், ஒரு புத்திமதியா சொல்றேன். தயவு செஞ்சுமா நீங்களும் இந்த மீடியாக்காரனோட பேச வானம். அவனை சொல்றது கேட்க வானம். நாங்க விட்டாச்சுமா, அப்ப அத்தனதம்மா நாங்க எல்லாத்தையும் விட்டு போட்டாச்சு, அல்லாஹ்க்கு பாரம் கொடுத்தாச்சு என்று சொல்லி நிலைமையை சமாளிச்சு கொண்டு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களை மேல ரஹ்மத் செய்வான். அல்லா தஆலா இந்த விஷயத்துல எல்லாருக்கும் தெளிவையும் விளக்கத்தையும் அல்லா தஆலா கொடுத்தருள்வானாக. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பேச்சை நிப்பாட்டிக்கொள்றேன். பேச்சு நீண்டாலும் இந்த விஷயம் தேவை. அனைவரும் கேளுங்கோ. கிளிப் பெரிசன்னு சொல்லி உடவானம். இதுக்கு டேட்டா போனது பரவாயில்லை. இந்த விஷயத்த தெளிவு பெறும். இண்டையோட இந்த ஜமாலியா பிரச்சனை முடிஞ்சு இனிமேல பேசி நீங்க சந்தேகத்தை உண்டாக்கி நீங்க அல்லாஹ் பாதுகாக்க நாங்க பதுவா செய்வோம். உன்னை காக்கிவா කරන්න හරන නමුත් මුන්ට කලාට කමක් නැහැ. කරන්න පුළුවන්.
அப்படி அவங்கள்ட்ட சொன்ன அப்படி அவங்க சொன்னாங்க வலது கையால் தின்னுங்கண்டு. இல்லை எனக்கு வலது கையால் இயலாம், எனக்கு இடது கை தான். உன வலது கையை தூக்க இல்லாமலே போகட்டும். ஒரு பதுவா கடைசி வரைக்கும் தூக்கல. பதுவாக்கிரி பதுவாக்கிறான்னு மொக்கடுது. பதுவா செய்யும் பூசல்களை கிண்டி பிரச்சனை இல்லை, அந்த மையத்தை மட்டும் வெளியில் எடுக்கட்டும். அவ்வளவு மீடியாக்காரங்க பதுவா செய்வேன். நான் செய்வேன். மமகரணம் அந்த அந்த ஷஹீதுடைய ஜனாசாவை கேவலப்படுத்தட்டும், மீண்டும் கையடிச்சு நாசமாகட்டும். நான் பதுவா செய்வேன். விட்டு போடுங்க, எல்லாரும் விட்டு போடுங்க. சந்தேகம் கொள்ளவே வானம். சந்தேகம் பாவம். அல்ல நம் அனைவருக்கும் இலக்கத்தை நசீபாகட்டும். முடிச்சுக் கொள்கிறேன். நான் ஹலீல் மௌலவி, சில்மியாபுர ஜமாலியா மதரசாவில் இருந்து இது குரலை நான் கொடுக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு 22ஆம் தேதி 11ஆம் மாசம் 25ஆம் ஆண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.